சிவாவோட ஒன்லைனர் என்னென்னா, இதோட மெயின் கேரக்டர் பேர் வந்து கு சாங்கே. இது வந்து ஒரு டிரான்ஸ்மீட்டர், டிரான்ஸ்கிரஸர், அதாவது ரெக்ரஸர்னு சொல்லலாம். ஆனால் ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு வந்து அவனோட சோல் வந்து போகும். இதில் வந்து என்ன ஸ்டோரினா வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து சன் ஆஃப் லக்குன்னுவாங்க, ஹெவன்னுவாங்க. அவங்களோட லக்கு வந்து அவங்களுக்கு கூட இருக்கும். இதில் வந்து நம்மளோட எம்சிக்கு வந்து ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிஸ்டம் என்னென்னா, அந்த ஹெவன் ஃபேட்டடாக இருக்கிறவங்களோட லக்கை வந்து இவர் எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் வந்து கொல்றது. அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி மாற்றி இவரோட வில்லனோட லக்கையே வந்து இவர் மாற்றுறது. ஃபஸ்ட்டு சீன் காமிக்கிறாங்க. இப்போ நடக்கிறது வந்து ஒரு கோர்ட் சீனு. இந்த வந்து கிராண்ட் ஹாலுன்னுவாங்க. இப்போ இது எங்கே நடக்குதுன்னா வந்து டக்ஸூன் சேக்ரட் லேண்டு. டக்ஸூன் சேக்ரட் லேண்டுன்றது ஒரு 6 சேக்ரட் லேண்ட் இன் ஈஸ்டர்ன் வைல்ட்னஸ். அதில் வந்து ஒரு 6 சேக்ரட் லேண்டில் ஒன்று. இவங்க தான் வந்து அந்த சேக்ரட் லேண்டோட செயின்டஸ் பிரின்ஸ் அந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அடுத்து எல்டர்ஸ் இருப்பாங்க. இவ வந்து அதில் வந்து கோர்ட் இருக்கும், இன்னர் டெசிபிள், அவுட்டர் டெசிபிள். அடுத்து வந்து எல்டர்ஸ் இருப்பாங்க. இவன் வந்து ஒரு இன்னர் டெசிபிள். இவன் வந்து கோர்ட்டில் ஏன் கத்திட்டு இருக்கான்னா வந்து இவர் தான் வந்து அந்த சேக்ரட் லேண்டோட மாஸ்டர், அதாவது லீடர் அந்த மாதிரி சொல்லலாம். இவர் வந்து சொல்கிறாரு, இவன் பேர் வந்து ஈச்சன். இவன் வந்து ஒரு சின்ன ரீஜன்லேருந்து வந்தவன். அவன் வந்து நீ வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து இந்த மாதிரி கிராண்ட் ஹாலில் வந்து கத்திக்கிட்டு இருப்ப, இது ஒரு புனிதமான இடம், அதில் வந்து கத்தக்கூடாதுன்னு அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணுறாரு. அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து நான் ஒன்றும் கத்திக்கிட்டு இருக்கல, நீங்கள் வந்து செயின்டஸ்க்கு வந்து அநியாயம் பண்ணுறீங்க, அவங்கள வந்து குழியில் தலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் தான் வந்து அந்த சேக்ரட் லேண்டோட பிரின்ஸு. நீ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து இவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவ அப்படின்னு சொல்கிறான். இவர் தான் வந்து த யங் மாஸ்டர் கு சென், நம்மளோட மெயின் கேரக்டர். இவர் வந்து இந்த நார்மல் வேர்டுலேருந்து இல்லாமல் அப்பர் ரிலம்னுவாங்க, அந்த அப்பர் ரிலம்னு வந்திருக்காரு. அதாவது எப்படின்னா, சில பேர் வந்து கீழேருந்து மேலே வந்து அசண்ட் ஆவாங்க அப்பர் ரிலமுக்கு. ஒரு குறிப்பிட்ட கல்டிவேஷன் லெவல்ஸ் இருக்கும். அந்த கல்டிவேஷன் லெவல்ஸை தாண்டிட்டாங்கன்னா அவங்க அப்பர் ரிலமுக்கு அசண்ட் ஆவாங்க. இவர் வந்து எப்படின்னா அப்பர் ரிலம்லேயே பிறந்து வளர்ந்தவர். அதாவது எப்படின்னா நேச்சுரலாகவே இவருக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட ரோலை பற்றி சொல்கிறாரு. இவரோட ரோல் வந்து வில்லன். நான் வந்து நார்மலாக காமிக்ஸில் இருக்கிற வில்லன் மாதிரி ப்ரொட்டகனிஸ்ட்டை வந்து ஹியூமிலியேட் பண்ணி பண்ணுறது தான் என்னோட இது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் வந்து இவருக்கு வந்து ஒரு கேம் லைக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிஸ்டமில் வந்து இவரோட ஃபார்ச்சூன் வேல்யூ காமிக்கும். ஃபார்ச்சூன் வேல்யூ வந்து லெவலாக பிரிச்சிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி லோலேருந்து ஹை, ரெட்டு தான் லோ, ஹை வந்து பர்பிள். ஆனால் வந்து நார்மலான பர்சனுக்கு வந்து ரெட்டு தான் இருக்கும். இந்த நம்ம ஈச்சனுக்கு வந்து க்ரீன் இருக்குது. க்ரீன் அதனால் வந்து இவர் வந்து ஒரு ஹெவன்ஸ் சூசன், அதாவது ஃபார்ச்சூன்ஸ் சூசன்றாங்க. நம்மளோட எம்சிக்கு வில்லன்னால பிளாக் கலரில் இருக்குது. ஏன்னா எம்சி நம்ம வில்லன்லாம் வந்து ரொம்ப நேரம் வாழ மாட்டாங்க. ப்ரொட்டகானிஸ்ட் வந்து இவரோட வில்லன் அழிச்சிடறனால அவங்க பிளாக் கலர் இருக்குது. இவர் வந்து நம்ம கு சாங்கே எம்சியை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. முடிஞ்சால் ஏதாவது சொல்லு, உனக்கு கட்ஸ் இல்லை அப்படின்றாரு. இவர் வந்து அமைதியாகவே இருக்கார். உடனே பிரின்ஸ் வந்து நீ வந்து எப்படி வந்து யங் மாஸ்டர் வந்து அவரோட பேரை சொல்லி கூப்பிடலாம், மிச்சம் இருக்கிற அந்த சேக்ரட் லேண்டோட எல்டர்ஸ்லாம் வந்து எப்படி நீ கூப்பிடலாம், மன்னிப்பு கேளுன்றாங்க. இவன் வந்து அந்த செக்டோட வந்து கொஞ்சம் ஒரு டேலண்டான டெசிபிள். ஆனால் வந்து இவன் தான் அடுத்த ஃப்யூச்சர் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் வந்து இப்போ நம்மளே எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவனுக்கு வந்து இந்த எங்கேயும் இவனும் லவ் பண்ணிட்டு, இந்த செயின்டஸோட பேர் வந்து குயிங்கி, அவங்களும் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறப்ப வந்து ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ வந்து திரும்பி ப்ரொவோக் பண்ணுறான் நம்ம எம்சியை. அடுத்து வந்து ஃபைட் நடக்குது. எல்டர்ஸ் எல்லாம் வந்து நீ வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம பிரின்ஸோட கல்டிவேஷன் வந்து சூடோ டிரான்சிட் ரிலமில் இருக்குது, நீ வந்து வெறும் சோல் பேலஸ் ரிலம், இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களோட ரிலம் சொல்லுவாங்க, பவர் லெவல். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எப்படின்னா பிரின்ஸுக்கு வந்து தனி வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிசிக் இருக்குன்னுவாங்க. ஃபிசிக்ன்றது எப்படின்னா ஒரு சூப்பர் பவர் மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு வந்து தண்டர் ஹெல் ஃபிசிக் இருக்குது அப்படின்வாங்க. இந்த
இது வந்து மோர்டல் ரிலம்னுவாங்க. மேலே வந்து அப்பர் ரிலம். இந்த மோர்டல் ரிலமில் வந்து மோர்டல் பாடி, ஸ்பிரிச்சுவல் சி, சோல் பேலஸ், டிரான்சென்ட், ஆம்னிபொட்டன்ட், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதுலேயே அதிகமான ரிலம் வந்து குவாசிகாட் ரிலம். இவர் என்ன சொல்கிறா, நீ வந்து அப்படி வந்து ஃபார்ச்சூன் சூஸன்னா வந்து கிராஸ் ரிலம் பேட்டில், அதாவது ஒரு ரிலம்லேருந்து இன்னொரு ரிலமுக்கு வந்து ஃபைட் பண்ணுற அந்த அளவு கூட இல்லைனா நீ வேஸ்ட், அந்த மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம எம்சி. ஆனால் வந்து அதே மாதிரி ஈச்சன் வந்து இந்த பிரின்ஸை வந்து ஓவர் பவர் பண்ணிடுறான். அவ்வளோதான் அவனோட ஸ்கில்லான டேண்ட்ரம் போடுறான். இவர் வந்து அது எப்படி அவனால் முடியும், கிராஸ் ரிலம் மூலியமே எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபேஸ் லேப் இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னாங்க. இவங்களுக்கு ஃபார்ச்சூன் லெவல் அதிகம் 350. இவங்க வந்து ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட்டு, வந்து மேல் ப்ரொட்டகனிஸ்ட்டு. இவர் வந்து எப்பயுமே வந்து ஈச்சனுக்கு வந்து இந்த மாதிரி தான் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குமான்றாங்க. நீ ஏன் வந்து உங்கள் 2 பேத்துக்கு உண்மையிலே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி நடக்கிற, நான் வந்து அவனை என்ன பண்ணாலும் உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீயை வந்து போர் பண்ணுறாங்க. உன்னோட அழகான கை வந்து டீ போர் பண்ணுறப்ப அடிபடக்கூடாது, சர்வெண்ட்டை வந்து கூப்பிட்டு டீ போர் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணோன்னே அவங்களோட கையை தொட்டோனையுமே வந்து நம்ம ஈச்சனுக்கு வந்து கோவம் வந்துடுது. அதனால் கோவம் வர வர அவனோட ஃபார்ச்சூன் வேல்யூ மைனஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம எம்சி வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படி. கூச்சன் உன்னோட டர்ட்டியான கையை இருந்து அவன் மேலே இருந்து எடு அப்படின்றாங்க. ஆனால் பிரின்ஸ் வந்து என்னோடய ஆப்பனண்ட் வந்து நீ தான் வா அப்படின்றாரு. நான் வந்து நினச்சேன்னா அவனை அசால்ட்டாக கொண்டுருவேன், நீ சாக்ரடோட சாக்ரட் பிரின்ஸ் தான் அவனை விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானா வந்து இந்த மாதிரி என்னோடய ஃபேட்டை வந்து நான் வேறு யார் கையில் விட மாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்க்ரோசர்னால் வந்து நான் ஒன்றும் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவரே வந்து களத்தில் இறங்குறாப்புல நம்ம எம்சி. எல்லா எல்டர்ஸும் எல்லோரும் மிரள்றாங்க. சரி நீ எதுக்கு வந்து அவனை பாதர் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு எனக்கும் தானே இதுவே, ஏன்ட்டே வா அப்படின்றாரு. நீ தான் பெரிய ஆள் நினைக்கிற, ஆனால் வந்து இல்லை, உன்னோட உண்மையான இது என்னதுன்னா இக்னோரன்ஸ் அப்படின்னா உன்னோட ஆராவை மட்டும் ரிலீஸ் பண்ணார், டார்க் ஆரா. எல்லோரும் நடுநருங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கு, வேஸ்ட் அப்படின்றாங்க. ஓஹோ, ட்ரிக்கான இன்னொரு இது ரிலீஸ் பண்ணுறாப்புல. அந்த பண்ண ரிலீஸ்க்கே வந்து எல்லாமே பிச்சுட்டு போகுது. சொன்ன வேர்ட்ஸ்க்கு வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து அவனோட ஆறாவே போதும், எல்லாத்தையும் நடுடுங்க வச்சிருது, அப்பர் இல்லம்லேருந்து வராங்கன்னு சொன்ன சும்மா கிடையாது அப்படின்றாங்க. செயின்டஸே மிரண்டாங்க. அங்கே பாருங்கள், நம்ம இதோட லீடரே மிரண்டாப்ல, செக்ட் லீடரு. அடுத்து நம்மளோட பல வருஷத்தோட 100-200 வருஷத்தோட எப்படி நம்ம இருக்க போகிறோம், அந்த செக்டோடது வந்து அந்த மேன் கையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவனை பப்ளிக்கில் ஹியூமிலியேட் பண்ணுறதுனால அவன் ஈச்சனோட லக் வேல்யூ குறையுது, நம்ம கூச்சாங்கேயோட வேல்யூ கூடுது. கூச்சாங்கேன்றது கஷ்டமாக இருக்குது, எம்சின்னு வச்சுக்கலாம். இதுதான் அவரோட சிஸ்டம்குள்ளே. இவர் வந்து சிஸ்டம்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஈச்சனை கொண்டனா வந்து எனக்கு என்னோடய வேல்யூ எவ்வளோ கூடுன்னு. சிஸ்டம் சொல்லுது வந்து நீ ஈச்சனை கொல்லக்கூடாது, ஏன்னா வந்து அவன் வந்து ஹெவன்ஸ் ப்ரொடெக்டடு, நீ கொண்டனா வந்து அந்த ஃபார்ச்சூன் வந்து உன்னையே வந்து அட்டாக் பண்ணுவான், உனக்கு ரொம்ப ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணுமா, இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்றாங்க. அதுவும் ஏன் சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ஃபேக்டர், ஏன்னா வந்து வேறு உலகத்துலேருந்து இவனோட சோல் வந்திருக்கனால அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொட்டகனிஸ்ட் சம்மந்தமாக இருக்கிறவங்க அவங்களோட லக்கையும் எடுத்தது, அவங்களோட கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனால் வந்து கொல்ல முடியும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே லீடர் வந்து ரைட்டு, அவனை பாராட்டலான்ட்டு அவனோட கல்டிவேஷன் வந்து ரொம்ப பயங்கரமானது, ஹை லெவலில் இருக்குது, நீ ஒரு அதாவது எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு யங் மேன், எங்கள் எல்டர்ஸோட இந்த சாக்கர் லேண்ட் வந்து இருக்கிறதுலே பெரியது, மொத்தமே 6 தான் இருக்குது, அதுலேயும் பெரியது, அதுலேயோட நீங்கள் வந்து ஹை லெவலில் இருக்கீங்க, இந்த மாதிரி ரொம்ப புகழ்கிறாங்க. இது வந்து எப்படி நான் தான் இருக்கே பவர்ஃபுல், எப்படி இம்பாசிபிள், நீ வந்து ஏதோ ட்ரிக் பண்ணியிருக்கான்னு திரும்பி அட்டாக் பண்ண வராரு. உடனே இவன் வந்து லைட்டாக வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது, இன்விசிபிள் ஷீல்டு மாதிரி, அதில் குத்தி அரண்டான். நம்ம எம்சி வந்து அவனை மன்னிச்சு விட்டதுக்கப்புறமும் நீ வந்து இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்க, அவரே திரும்பி அட்டாக் பண்ணுற, இவனோட கல்டிவேஷன் லெவலில் சீல் பண்ணி இவனை வந்து டஞ்சனில் தூக்கி போடுங்கன்னு. நம்ம நிறைய அனிமே பார்த்துருப்போம், அந்த அனிமேயில் வந்து டஞ்சன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டஞ்சன் ப்ரிசன் இங்கே வந்து ப்ரிசனாக வச்சுருக்காங்க, அவங்க வந்து தூக்கி போடுங்க அப்படின்றாங்க. எல்லோரும் வந்து ஆமாம் நம்மளோட
கூச்சாங்கே யங் மாஸ்டர் கூச்சாங்கே வந்து எம்சி வந்து இந்த மாதிரி தூக்கி எவ்வளோ மன்னிச்சு விட்டதுக்கப்புறமும் இவன் வந்து இவ்வளோ இது பண்ணுறான், ஒன்றும் சேமே இல்லாதவன் அப்படின்றான். உடனே வந்து நான் தான் வந்து நம்ம ஈச்சன் வந்து நான் தான் டேலண்டடான டிசிபிள் இந்த செக்ட்லேயே, என்னையே நீங்கள் உள்ள தூக்கி போடுறீங்க அப்படின்னு கத்திகிட்டே இருக்கான். உடனே இவர் வந்து நம்ம செயின்டஸ்ட்டை வந்து இன்றைக்கி நைட்டு வந்து மூணு அழகாக இருக்கும், நீங்கள் வந்து உங்களோட அழகை வந்து எனக்கு ப்ளஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து இவங்களும் ஆல்ரைட்டுன்றாங்க. அந்த ஆல்ரைட்டுன்னு சொன்ன உடனே வந்து இவனுக்கு கோபமாகி இவனோட லக் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. ஈச்சனோட லக் வேல்யூ 100 குறைஞ்சி நம்ம எம்சியோட வேல்யூ வந்து 500 இன்க்ரீஸ் ஆகுது. வேறு வந்து இதுக்கப்புறம் தான் புரியுறாரு, இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டு இந்த ஹெவன்ஸ் ஃபேட்டட் எல்லாமே வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு தான், நான் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி மொத்த இதோட பினாக்கல்ல வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு கோட் வைக்கிறாப்புல, இது வந்து ஃபன்னாக இருக்குது இல்லையா அப்படின்ட்டு. நம்ம எம்சியோட வேல்யூ வந்து 500 இன்க்ரீஸ் ஆகுது. வேறு வந்து இதுக்கப்புறம் தான் புரியுறாரு, இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டு இந்த ஹெவன்ஸ் ஃபேட்டட் எல்லாமே வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு தான், நான் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி மொத்த இதோட பினாக்கல்ல வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு கோட் வைக்கிறாப்புல, இது வந்து ஃபன்னாக இருக்குது இல்லையா அப்படின்ட்டு.